வெறும் மிளகாத்தூள் உப்பு இந்த 2 மசாலா போட்டு இந்த பிரியாணி செஞ்சிருந்தேன். கல்யாண வீட்டு பிரியாணி அளவுக்கு இருக்கும் டேஸ்ட். 1 கேஜி பிரியாணிக்கு 200 ml எண்ணெய் ஊத்திட்டு இதுல 400 கிராம் வெங்காயம், பட்டை, லவங்க, ஏலக்காய் ஈச் 1 கிராம் போட்டு பொன்னிறமா வதக்கிப்போம். இப்போ நான் 1 கேஜி பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி 1 hour தண்ணியில ஊற விட்டுருவோம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 1/4 கட் கொத்தமல்லி, 1/4 கட் புதினா, சின்ன சைஸ் 6 பச்சை மிளகாய் போட்டு நம்ம எந்த ஃபுட் கலரை சேர்க்காதனால 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெயில போட்டுக்கிட்டு இப்போ இதுல 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை பேஸ்ட் அரைச்சு போட்டுட்டு 1 மினிட்டுக்கு வதக்கி 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு இதுல 200 ml தயிர் ஊத்தி 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 400 கிராம் தக்காளியை போட்டு 2 நிமிஷம் வதக்கி 800 ml தண்ணி ஊத்தி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த சைடு ஸ்டவ்ல 3 லிட்டர் தண்ணியை வச்சு ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டு மறுபடியும் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி பச்சை மிளகாய் மசாலா லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ இதுல 1 கேஜி சிக்கன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கும் போது 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம 1 hour ஊற வச்ச அரிசியை இதுல போட்டு 2 நிமிஷத்துல அது ஆஃப் பாயில் ஆயிடும். அப்ப வெடிச்சிட்டு சாப்பாடை இந்த மசாலால போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி மசாலாவும் சாப்பாடும் ஈக்குவலா இருக்கா அந்த கஞ்சி தண்ணியை லைட்டா மேல ஊத்திட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு சிம் பண்ணிட்டு வெடிச்ச தண்ணி இதுக்கு மேல தூக்கி வச்சு 15 மினிட்ஸ் தம் போட்டு ஓபன் பண்ணா கறியும் செம்ம சூப்பரா வெந்திருக்கும். சாப்பாடும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இவ்வளவு தூரம் பாத்திருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துல சாப்பிடுற அதே பிரியாணி டேஸ்ட்.